நேயர்களே, ஒரு சீஸ் ஃபயர்னா எல்லாருடைய உயிரும் பாதுகாக்கப்படணும். இதுவரைக்கும் அமெரிக்கா கொண்டு வந்த அந்த சீஸ் ஃபயர்ல 100க்கு மேற்பட்ட வயலேஷன், ஒப்பந்தத்தை மீறுதல இஸ்ரேல் நடந்திருப்பதாக நாம சொல்லல, சர்வதேச மீடியாக்கள் சொல்கிறது. அமெரிக்காவுடைய வாட்ச்டாக் அந்த குழு ஆய்வு செஞ்சு பார்த்ததுல ஏராளமாக மனித விரோத, மனித இன அத்துமீறுதலை இஸ்ரேல் செய்திருப்பது கன்ஃபார்மா இருக்கு. தினமும் ஆவரேஜா 10, 20, 30ன்னு மக்களை வரம்பு மீறிய ஒரு சமூகமாக அமெரிக்காவின் முழு ஆதரவில் இன்றைக்கு இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவினுடைய பாரிய அழுத்தத்தை ஏற்றுக்கொண்ட அரபுகள் இன்னும் ஏன் மௌனியாக இருக்கிறார்கள்? இந்த தாக்குதலில் நேற்று இரவு வரை 104 பேர் வரை, அதில் 46 பேர் பச்சிளம் குழந்தைகள். எதற்காக தாங்கள் கொல்லப்படுகிறோம் என்பதை தெரியாமல் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூட அல் ஜசீரா தன் செய்தியிலே வைத்திருக்கிறது. குறிப்பாக கான் யூனிஸ் போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் ஐடிஎஃப் இராணுவம் நிலை பெற்றிருக்கும் இந்த பகுதியில் ஹமாஸ் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் 24 மணி நேரத்தில் மணித்தியாலத்தில் அவர்கள் வெளியேறவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டப்படும் என்றும் ஹமாஸுடைய சீஸ் ஃபயர் வயலேட் செய்திருப்பதாகவும் கூட அமெரிக்கா ஹமாஸை சுட்டி காட்டுகிறது. அக்ரிமெண்ட் படி முழுமையாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும் அல்லவா? 48 பேர், 28 உடல்களில் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. எஞ்சிய இன்னும் 11 உடல்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். உயிரோடு இருந்த 20 பேரையும் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் கூட ஏற்க மறுக்கிறார்கள். தொடர்ந்து இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், யூதர்கள் எப்படிப்பட்ட வரம்பு மீறியவர்கள், எவ்வளவு பெரிய அநியாயத்தை ஈடுபட்டு கொண்டிருப்பதை ஈரான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் பால் தினமும் மக்களை கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக கொள்கிறார்கள், ஏன் கொள்கிறார்கள் என்ற கேள்வி எங்கும் எழவில்லை. அமெரிக்கா ஒரு நியாயம் பேசுகிறது, அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்கு சரிதான் அப்படின்ட்டு. அமெரிக்கா எந்த எச்சரிக்கை கொடுத்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள தாங்கள் தயாராக இல்லை என்பதை ஹமாஸ் அறிவித்திருக்கிறார்கள். ஆயுத மௌனிப்புக்கோ அவர்கள் நாட்டில் அவர்கள் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை ஹமாஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறது. நேற்றிரவு 8 மணியோடு ஒரு டெட்லைன், ஐடிஎஃப் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிராந்தியத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று சொன்னதையும் ஏற்க மறுத்திருக்கிறார்கள். கான் யூனிஸில் 12க்கு மேற்பட்ட ஐடிஎஃப் வீரர்கள் மறைந்திருந்து தாக்குதலிலே பங்கேற்குள் இருப்பதாகவும் அவர்கள் ஆம்பூஸ் தாக்குதல் எந்த நிலையிலும் நடத்தலாம் என்கின்ற பீதியை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் தற்போது கிடைத்திருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு உராய்தல். எதற்காக என்றால், கிட்டத்தட்ட 35 பில்லியனுக்கு மேற்பட்ட எரிவாயு கேஸ் சப்ளை ஒப்பந்தத்தை எகிப்தோடு இஸ்ரேலுக்கு நடந்தது. அதை இப்பொழுது எலி கோஹன், த மாசிவ் எக்ஸ்பர்ட் வித் கெய்ரோ, அங்குடைய அமைச்சர் எலி கோஹன் அதை ரத்து செய்திருக்கிறார். இதற்கு அவர் சுட்டிக்காட்டியது உள்நாட்டு சந்தை, விலை உயர்வு, இதையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறார். ஹயாம் நாளிதழ் இச்செய்தியை சுட்டிக்காட்டிய போது 35 பில்லியன் என்ற அளவு எகிப்தின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கேஸ் ஒப்பந்தம். எலி கோஹன் ஒரு த ஃபேர் அக்ரீட் ஃபார் தி இஸ்ரேல் இந்த செய்தியில் அப்படி வந்தாலும் இதற்கிடையே ஒரு டிப்ளமேட்டிக், ஒரு ராஜ்ய ரீதியான நிலை போக வேண்டும் என அமெரிக்கா விரும்புவதாகவும், இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது அமெரிக்காவை கொதிநிலையின் உச்சக்கட்டத்துக்கு சென்றதாகவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய அமைச்சர் இங்கு
வருவது தன் பயணத்தை ரத்து செய்ததின் முக்கிய காரணம் அமெரிக்காவின் நேச நாடுகளில் ஒன்றான எகிப்துக்கு அந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ரத்து செய்தது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க ராஜ்ய ரீதியானவர்கள் போகிற போர்க்கை பார்க்கின்ற போது இஸ்ரேல், பெஞ்சமின் நித்தானியாகு, பென்கவிர் போன்றவர்கள் அமெரிக்காவின் சட்ட திட்டங்களுக்கு அவர்கள் உட்பட மறுப்பதை தான் இங்கே பார்க்கிறோம். அமெரிக்காவை பொறுத்தவரை ஆபிரகாம் அக்காடை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் நேச நாடுகளாக அனைவரையும் உருவாக்கி ஒரு பெரும் போர் மண்டலத்தில் இல்லாத தமக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள அவர்கள் முயல்கிறார்கள். அதற்கு பதட்டத்திற்கான காரணம் துருக்கியும் சவுதி அரேபியாவும் ஒரு ஒப்பந்தம், எர்டோகனும் முகமது பின் சல்மானும், பாகிஸ்தானோடு ஸ்டாக் பைல்ஸ், அணு ஆயுத வில்லைகள் தேவைப்படுகின்ற நேரத்தில் சப்ளை, இதையெல்லாம் அவசர கதியில் அவர்கள் போட்ட காரணம் இனி வரும் காலம் அவ்வளவு நன்மையாக அமையாது என்பதை உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் அவசரமாக ஆயுத தளவாடங்கள், அணு ஆயுத ஒப்பந்தத்தின் தங்களுக்கு உதவிடுவதற்கு பாகிஸ்தானோடும், ட்ரோன்கள் மட்டுமல்லாமல் 5வது தலைமுறை ஏர் ஸ்ட்ரைக்கரை தயார் செய்திருக்கிற துருக்கியோடும் ஒப்பந்தம் செய்திருப்பது வரலாற்றில் மிக முக்கியம். மட்டுமல்லாமல் பெசஸ்கியான் தாங்களும் இந்த ஒப்பந்தத்தில் இணைவதற்கு தயார் என அறிவித்திருப்பதையும் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்றால், ஒரு கால் இஸ்ரேல் தன்னிச்சையாக இந்த மாதிரி ஒரு நிலை எடுத்தால் நாம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கின்ற போது வருங்கால அமெரிக்காவினுடைய வியாபாரம், அமெரிக்காவுடைய நன்மைகள், அமெரிக்காவுக்கு வரக்கூடிய எல்லா சகாயமும் மத்திய கிழக்கிலிருந்து தடைபட்டு போக வரும் என்று ஒரு நீண்ட கால, அது நாளைக்கு நிற்கும் என்று சொல்ல முடியாது, 2 நாளில் நின்றுவிடும் என்று சொல்ல, ஒரு நீண்ட கால அமெரிக்காவின் லாப கணக்கில் பெரும் சரிவு ஏற்பட்டுவிடும் என அமெரிக்கா ராஜ்ய ரீதியாக சிந்திப்பதன் விளைவாக அமெரிக்கா கடுமையான கோபம் உற்றிருக்கலாம் என்றும் நாம் எண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. யுஎன் சரி, இந்த 109 பேர் பலஸ்தீன உயிர்கள் இழந்து போனது குறித்து, 46 குழந்தைகள் குறித்தும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தனது டீப் கன்சர்ன், அவருடைய கவலைகளை பரிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காசா போர் நிறுத்தம் முழுமையாக ஐடிஎஃப் வெளியேற மறுத்து அவர்கள் நினைக்கின்ற போதெல்லாம் கொலைகளை செய்வதை உலகம் ஏனோ தடுக்க மறுக்கின்றது. இதற்கிடையிலே துருக்கி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் காசா போர் நிறுத்தம் குறித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இந்த போரில் ஏராளமான நடந்திருக்கிற போது தற்போது அமெரிக்கா அஃபீஷியல்ஸ் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதையும் நாம் இந்த செய்தியிலே பார்க்க முடிகின்றது. இஸ்ரேல் தொடர்ந்து அவர்கள் கண்டினியூவஸ்லி அமெரிக்காவுடைய அலுவலர்கள் இஸ்ரேலுடைய அஃபீஷியலோடு, இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிடன்சார், இஸ்ரேல் கர்ட்ஸ், பெஞ்சமின் நெத்தானியாகு, இன்னும் பல அம்பாசிடர்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்த போதும் எந்த ஒரு எல்லையிலும் இஸ்ரேல் வரம்பு மீறுவதை அமெரிக்கா நன்கு உணர்ந்திருக்கிறது. சர்வதேச படை நிறுத்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தையில் தற்போது யுஎஸ் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சர்வதேச படையில் இந்தோனேஷியா, பாகிஸ்தான், துருக்கி, இந்த மாதிரி எகிப்து படைகளெல்லாம் நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த செய்தியில் இன்றைக்கு நாம் பார்ப்பது, எந்த எல்லைக்கும் தாங்கள் கட்டுப்பட போவதில்லை என்றும், நாங்கள் உண்மையிலேயே இந்த உடல்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டாலும் நாங்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப் போவதில்லை என்பதில் உறுதியான நிலைப்பாட்டை ஹமாஸ் எடுத்திருக்கிறார்கள். ஹமாஸ் எந்த கலீலுல் ஹயாவை கொள்வதற்கு திட்டம் போட்டாரோ அவரே இன்றைக்கு செய்தி தொடர்பாளராக எல்லா செய்தியும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இடையில் ஆர்த்தடாக்ஸ் தௌராத் என்று சொல்லக்கூடிய தோரா பின்பற்றக்கூடிய ஏராளமான யூத மக்கள் கடும் ஆர்ப்பாட்டத்தில், த ரெவோல்ட் என்ன சொல்வது, ஒரு பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது தெஹ்ரா, டெல் அவீவில். ஆக இன்றைக்கு
கடும் போக்குவாதியான பெஞ்சமின் நித்தானியாகு, அவரோடு ஆட்சியிலே சமநிலையிலே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பென்கேவீரும் ஃபெசலில் சுமோட்ரிச்சும், இவர்கள் இந்த 3 பேரால் ஏராளமான மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்கள், அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை அமெரிக்கா நன்கு உணர்ந்திருக்கிறது. அமெரிக்கா நன்கு உணர்ந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய அந்த வாட்ச்டாக் குழு இந்த 2 வருஷம் போரில் ஏராளமான கர்ப்பிணிகள், பெண் பிள்ளைகள், அநேகமாக குழந்தைகள் அனைவரும் கொல்லப்பட்டதையும் மனித உரிமை மீறலையும் உலகம் முழுவதும் இன்றைக்கு அது முடிவு செய்திருக்கிறது. ஆக இந்த போரில் சமாதானம் என்பது வெறும் கண்துடைப்பாகவே தொடர்கிறது. சமாதான காலத்தில் 100க்கும் மேற்பட்ட முறை வயலேஷன் ஆஃப் லா, மனித உரிமை சட்ட திட்டங்களை இல்லெஜிட்டிமேட்டாக மீறி இருக்கிறது இஸ்ரேல் என்பதை அமெரிக்கா உணர்ந்து அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா எகிப்தோடு இஸ்ரேல் உறவுகளை 35 பில்லியன் ரத்து செய்வது ஆப்ரஹாம் அக்காடுக்கும் வருங்கால உறவுகளுக்கும் இது பெரும் தாக்கம் என்ற செய்தியும் அங்கிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே ஒரு கொதிநிலையிலே சென்று கொண்டிருந்தாலும் தவிர இது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் எப்படி முடியப் போகிறது, பெஞ்சமினை எப்படி அவர்கள் சரி செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் கால ஓட்டத்தில் மாற்றத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். அதுவரை மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.